பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை, தேவ ஜனமே, இன்னைக்கு தேவ வார்த்தை நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துர்மார்கனும் திகிலை இருண்டு கெடுப்பார்கள். அப்படி நீதிமான் விழுந்தாலும் 7 வாட்டி திரும்பி எழும்புவார்கள். ஆமாங்க, எது காரியங்களை நம்ம விழுந்து போயிருக்கிறோமோ அப்போ தேவன் என்ன பண்ணார், மறுபடியும் நம்மளை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வியாதி வந்து விழுந்திருக்கலாம், இல்லை ஏதாவது பிரச்சனை போராட்டங்களில் குடும்ப பிரச்சனையில் விழுந்திருக்கலாம். ஆதியில் இருந்த ஜபம், ஆதியில் இருந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம விழுந்திருக்கலாம். தேவனை கொடுத்துருக்கிற அந்த வரங்கள் எழுந்து கூட நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை மறுபடி எழுப்ப செய்கிறாராம். நீதிமான்கள் என்ன விழுந்தாலும் மறுபடி திரும்பி எழுப்புறே அப்படின்னு தான் தேவன் சொல்கிறாரு. பாருங்கள், எஜேக்கியேல் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு, வியாதி வந்தது, விழுந்து போயிட்டார், சோர்ந்து போயிட்டார். தேவனே என்னையே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழும்போது கூட 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் விழுந்து போனால் ஜனங்களை தேவனை எடுக்கிறார். அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்கும்போது யோபு பாருங்கள், யோபு 5:19 கூட 6 இக்கட்டுகளுக்கும் உண்மையை நீங்களாக்குவார், 7வது பொல்லாப்பு உண்மையை தொடராது. 6 இக்கட்டுகள். யாருக்கு இக்கட்டுகள் வரும்? நீதிமான்களை தாங்க இக்கட்டு வரும். ஆனால் விழுந்து போயிடுவோம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடனு கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த உபத்திரங்களை மத்தியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி சோர்ந்து போயிடுவோம். அப்போ என்ன பண்ண, மறுபடி தேவன் எழுப்புவார். அதே சங்கீதம் 34:19 பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு. ஆனால் அவர் தேவன் என்ன பண்ண, மறுபடி நம்மளை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். மறுபடி நம்மளை தேடி வந்து நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அபிஷேகித்த தேவன் நாம மறந்தால் அவர் மறக்க மாட்டார். நம்மளை விடுவிக்கிறவர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, என்னென்ன காரியத்தில் விழுந்து போயிருக்கிறீங்க? ஜபத்தில் விழுந்து போயிருக்கிறீங்களா? சபைக்கு போகிறதுல விழுந்து போயிருக்கிறீங்களா? ஊழியத்தில் விழுந்து போயிருக்கிறீங்களா? வியாதியில் விழுந்து போயிருக்கிறீங்களா? கடன் பாரத்தில் சிக்கிக்கொள்ள இருக்கிறீங்களா? தேவன் சொல்கிறாரு, மறுபடியும் உங்களை எழுப்புறார பாருங்கள். மறுபடியும் உங்களை என்ன பண்ணுறாரு, எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு குருவி அது என்ன பண்ண, வழியில் சிக்கிக்கொண்டு தவிக்குது. ஆனால் அந்த குருவி தவிக்கும்போது ஒரு வேட்டுக்காரனை வந்து அந்த குருவி விடுவிக்கும் போது அது எப்படி செட்டுகளை அடித்துட்டு சந்தோஷமாக பறந்து ஓடுமா, அதுபோல தான் சந்தோஷமாக பறந்து ஓடும். ஏன்னா அந்த வேட்டுக்காரனை வந்து அந்த குருவி தப்பு வைப்பார், சிக்கி கொண்டிருக்கிறது. அதுபோல தான் இன்றைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்க. ஆனால் தேவன் பார்க்குறார், உங்களை இன்றைக்கி அவர் தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். மரணம் பழிக்கில் இருந்தாலும் சரி, கடனோடு இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணுறார், உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவன் ஜீவனுள்ள தேவன், என் விடுவிப்பார் அப்படின்று ஒரு சமாதானத்தோட இந்த வசனத்தை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே சுவாமி, இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி, நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை கர்த்தாவை விழுந்து போயிருக்கிறாங்களோ அந்த காரியத்தை கர்த்தாவை மறுபடி ஆண்டவரே அப்போ விழுந்து போன அவங்கள மறுபடியும் நீர் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த சாட்சி கர்த்தாவை இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் சுவாமி ஆண்டவரே சாட்சி சொல்கிறவங்களாக மாற்றுங்க. இந்த வார்த்தை விசுவாசிக்கிட்டோ தியானிக்கிட்டோ தேவன் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை மூலமாக தேவன் பேசியிருக்கிறார் என்று தேவா விசுவாசத்தோட ஆண்டவர் கர்த்தாவை எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. இன்றைக்கி கர்த்தாவை பிறந்த நாளும் வெட்டிங் டே இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களை அவங்க செய்தாலும் சரி சுவாமி, அவங்களுக்கு கூட நீர் இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.